எந்த கொஸ்டினா இருந்தாலும் விஜய் கிட்டயே கேளுங்க. நாங்க ஒண்ணும் டிவி கேக்கு மார்க்கெட்டிங் டீம் இல்ல. எங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இப்போ பிரஸ்காரங்கள பார்த்து ரொம்பவே கடுமையா பேசியிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அத பார்த்திருப்பீங்க. ஏன் சார் இந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுறதுக்கு காரணம் என்ன? அது கரெக்ட் தான் அவர் சொல்றது. இப்ப பிரஸ்ஸுமே யார பார்த்தாலும் டிவிகேவை பத்தி கேட்கறது, டிவிகே கூட்டணியை பத்தி கேட்கறது, டிவிகே கட்சியை பத்தி கேட்கறது, விஜயை பத்தி கேட்கறது. இது ஏன் எல்லார்ட்டையும் போய் கேட்கணும்? ஒரு தடவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்டையும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க போய் விஜய்கிட்ட கேளுங்க, ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்னாங்க. ஸோ விஜயோட அரசியல் என்ன அப்படின்ற விஷயங்கள் பத்தி விஜய் தான் பேசணும். அவர் எதையாவது லைட்டா அரையும் குறையுமா பேசிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றத ஊர்ல இருக்க எல்லார்ட்டையும் போய் கேட்கறது. அவர் என்ன சொல்ல வர்றாரு அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இப்போ மீடியா என்ன பண்றாங்கன்னா, விஜய் ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வகையில அவரோட கண்டென்ட் வந்து மேபி நல்லா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால விஜய் சார்ந்த கேள்விகளை எல்லா இடத்துலையும் வைக்கிறது. சீமான்ட்ட வைக்கிறது, அண்ணாமலைட்ட வைக்கிறது, பிரேமலதா விஜயகாந்த் வைக்கிறது, பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லார்ட்டையும் வைக்கிறது. அப்படி வைக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இரிட்டேஷனா தானே இருக்கும். ஸோ அதனால அவர் அண்ணாமலை சொல்றது கரெக்ட் தான்.